Hi friends, welcome to Relax Recipes. இன்றைக்கி நம்ம முட்டையை வச்சு ஒரு கறி பண்ண போகிறோம். இது வழக்கமான முட்டை கறி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஈஸியான சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாலேயே கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கணும். இன்றைக்கி நான் 4 முட்டையை வச்சு செய்ய போகிறேன். முதல் ஸ்டெப்பு நம்ம எல்லா முட்டை கறிக்கு போல் முட்டையை நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். முட்டையை வேக வச்சுட்டு கீறி விட்டுருக்கேன். இதை அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். முட்டைக்கு மேலே அப்படி தூவி விட்டுக்கோங்க. இதை ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். லைட்டாக அந்த எண்ணெயில் ஒரு டோஸ்ட் ஆகி வரட்டும். இப்போ முட்டையெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு போடையில் முட்டை நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு கறி பண்ணையில் டேஸ்ட்டாக இருக்கும். அதே எண்ணெயில் 3 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். எண்ணெய் பத்தலை அப்படின்னா இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் இந்தளவு வதங்கினாக்கில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் ஃப்ரெஷ்ஷாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, அதை சேர்த்துருக்கேன். இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி. ஆல்ரெடி நம்ம முட்டையில் மஞ்சள் போட்டிருந்ததுனால அந்த வெங்காயத்தில் அந்த மஞ்சள் இருக்குது, அதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது காஷ்மீரி சில்லி பவுடர். காரம் கம்மியாக இருக்கும், உங்களுக்கு கலராக இருக்கும், அதனால் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். காரமான மிளகாய்த்தூள்னால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கொஞ்சமாக உப்பு. முட்டைக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம். இது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாலாம் எண்ணெயில் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். மசாலா வதங்கினாக்கில் 2 தக்காளி, நான் கொஞ்சம் பெரிய தக்காளியாக எடுத்துக்கிட்டேன். 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துடணும். இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்ல லோ ஃப்ளேமில் தக்காளி நல்லா வெந்து வர்ற வரைக்கும், அந்த தக்காளி பேஸ்ட் நல்லா வெந்து வரணும். நீங்கள் தக்காளியை கட் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா நமக்கு வதங்கினது நல்லா தெரியும். இந்த மாதிரி அரைச்சி போடையில் அந்த பச்சை வாடை போகிறதுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் போட்டு கொதிக்க வைக்கணும். நல்ல தக்காளியோட பச்சை வாடை போய் வந்துட்டு நான் ஒரு 8 போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இதை மிக்சியில் நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி சேர்க்குறதுக்கு பதிலாக நீங்கள் பொடி கூட அதை நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சாக்கில் நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துடலாம். இது முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு இப்படி அரைச்சி சேர்க்குறதுனால அந்த கிரேவிக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம வழக்கமாக முட்டை கிரேவி பண்ணுவோம் இல்லையா, அதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். முட்டையை சேர்த்துட்டு குறைஞ்ச தீயில் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் அப்படியே போட்டு வச்சிடணும். பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். முட்டையிலையும் உங்களுக்கு அந்த முட்டையை நம்ம கீறி போட்டிருந்தோம் இல்லையா, அதனால் அந்த ஸ்பைஸ் எல்லாம் உள்ளே இறங்கிட்டு இருக்கும். கொஞ்சமாக மல்லி இலை பொடியாக கட் பண்ணி தூவிக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பத்துக்கு, ரொட்டிக்கு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. இன்னும் தோசைக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.